சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் அவசியமற்ற காணிகளை உடன் விடுவிக்குமாறு அனுர உத்தரவு. நிலமீட்பு போராட்டங்கள் தீவிரமடையும் நிலையில் நகர்வு. இலங்கையில் 3 நாட்களுக்கு துக்க தினம். பாடகி நந்தாமாலியின் மறைவை தொடர்ந்து அறிவிப்பு. மொனராகலையில் பாரிய விபத்து. 5 பலி 3 காயம். தமிழ்நாட்டில் நலனுக்காகவே மேகதாது அணை. கர்நாடக முதலமைச்சர் தெரிவிப்பு. மேற்கு கரையில் இஸ்ரேலின் குடியேற்ற திட்டம். மேற்குலக நாடுகள் கூட்டாக கண்டனம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரிவினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் விடுவிக்கப்படக்கூடியவை என்று அடையாளம் காணப்பட்டுள்ள காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு பாதுகாப்பு பிரிவினருக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் இராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்டிருந்த தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரச காணிகள் என்பவற்றை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு விடுவிப்பதை துரிதப்படுத்துவது தொடர்பில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது தேசிய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதுடன் தேசிய பாதுகாப்புக்காக இராணுவ முகாம்கள் எங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது பாதுகாப்பு படையினரின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதன் அடிப்படையில் எவ்வாறான காணிகளை விடுவிக்கலாம், எவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியாது என்பது தொடர்பில் இறுதி தீர்மானத்துக்கு வருமாறும் அறிவுறுத்தியுள்ளார். அவசியமான காணி அளவை தீர்மானிக்கும் பொழுது இயன்றவரையில் மக்களின் தரப்பில் இருந்து சிந்தித்து விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணிகளை விடுவிக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அவ்வாறு வழங்கப்படும் காணிகளுக்கு மேலதிகமாக அந்த மக்களின் வாழ்வாதார வழிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டியதன் அவசியம் பற்றியும் அவர் இங்கு குறிப்பிட்டார். அதற்காக உயர் உற்பத்தி திறனை பெற்றுக் கொள்ளக்கூடிய நவீன விவசாய தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளருக்கு இதன் பொழுது பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கையின் மொனராகலை கும்புக்கன பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பாரிய வாகன விபத்தொன்றில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளவாய மொனராகலை வீதியின் கும்புக்கன கழுப்பாலத்தில் வெள்ளவாயை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் வண்டியொன்று அதற்கு எதிர் திசையில் வந்த உளவு இயந்திரத்துடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து சம்பவத்தில் உளவு இயந்திரத்தில் பயணித்த 10 பேரில் 8 பேர் பலத்த காயங்களுக்குள்ளாகி மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்கள் 21, 26, 31, 55 மற்றும் 56 வயதுடைய தொடங்கஸ்லந்த, புத்தள மற்றும் ஹொரப்புக்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். காயமடைந்த ஏனைய மூவரும் மொனராகலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனத்தின் சாரதி மற்றும் உளவு இயந்திரத்தின் சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக மொனராகலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஹரகட்டா மீது மீண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தை சுமத்தும் வகையில் மேன்முறையீடொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் தரப்பில் நேற்று கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரகட்டா மீது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை தொடர முடியாது என்று அண்மையில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராகவே இந்த மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஹரகட்டா உள்ளிட்ட சில குற்ற சந்தேக நபர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை சுமத்த முடியாது என அண்மையில் நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் அதற்கு எதிராக மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருக்கும் பொழுது தப்பிச் செல்ல சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் ஹரகட்டா உள்ளிட்ட 4 பிரதிவாதிகள்
அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிக்கையிடல் வந்துள்ளது. உயர் நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதால் இனிமேல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் அடிப்படையிலேயே இந்த வழக்கில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அரசு தரப்பு வாதிட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக எந்தவொரு விண்ணப்பங்களும் இனி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன்பாகவே செய்யப்பட வேண்டும் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றக்கு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று காணொலி வழியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த ஹரகட்டா வெலிசரை சிறைச்சாலையில் கடற்படை அதிகாரிகளின் காவலில் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு தனக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்றும் முறையிட்டுள்ளார். இதனையடுத்து அவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சையை வழங்குவதை உறுதி செய்யுமாறு சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். வவுனியா வடுக்குநாரி மலையில் இன்று முதல் 2 நாட்களுக்கு வழிபாடுகள் இடம்பெறவுள்ள நிலையில் அங்கு எந்த சேதமும் ஏற்படுத்தாமல் வழிபாடுகளை மேற்கொள்ளுமாறு வடுக்குநாரி மலை கோயில் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் உள்ள தொல்பொருள் பழமை வாய்ந்த இடங்களில் அமைந்துள்ள வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, வவுனியா மாவட்ட செயலாளர் BA சரத் சந்திர ஆகியோரின் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது. வவுனியா நெடுங்கேணி வெடுக்குநாரி மலை தொல்பொருள் நினைவு சின்னங்கள் கொண்ட காணியில் நடைபெறவுள்ள திருவிழாவின் பொழுது பக்தர்களுக்கு ஏற்படும் சட்டப்பூர்வ தடைகள் குறித்தும் இதன் பொழுது அதிக அவதானம் செலுத்தப்பட்டிருந்தது. நூற்றாண்டுகள் பழமையான தொல்பொருள் மையத்திற்கு பல்வேறு தரப்பினரும் வருகிறது வழிபாடுகளை நடத்துவதால் தொல்பொருள் இடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தொல்பொருள் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் அவ்விடங்களுக்கு எவ்வித சேதமும் ஏற்படுத்தாமல் வழிபாடுகளை மேற்கொள்ளுமாறும் வெடுக்குநாரிமலை கோயில் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் தெற்கில் இருந்து வருகை தரும் சில தரப்பினர் வவுனியா தமிழ் மற்றும் சிங்கள மக்களின் நல்லிணக்கத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்படுவதாக சுட்டிக்காட்டிய கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அதிகுறித்து அவதானமாக இருந்து தொல்பொருள் மையங்களை வழிபடுமாறும் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். தொல்பொருள் மையங்கள் தமிழ் அல்லது சிங்கள மக்களுக்கென தனியாக பிரிக்கப்படவில்லை என்பதால் அவ்விடங்களை பாதுகாத்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் பிரதி அமைச்சர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். வெடுக்குநாரி மலையில் இன்று முதல் 2 நாட்களுக்கு வழிபாடுகள் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் புகழ்பெற்ற சிங்கள பாடகி கலாநிதி நந்தா மாலினியின் மறைவை முன்னிட்டு இன்று முதல் 3 நாட்களுக்கு தேசிய துக்க தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நந்தா மாலினியின் உடலுக்கு தற்பொழுது பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். புகழ்பெற்ற மூத்த பாடகி நந்தா மாலினி நேற்று தன்னுடைய 82வது வயதில் நாவலவில் உள்ள தன்னுடைய இல்லத்தில் காலமாகிய நிலையில் அவரது பூத உடல் தற்பொழுது அவரது சங்கீத ஆச்சிரமத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளை பிற்பகல் வரை இந்த அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று இறுதிச் சடங்குகள் நாளை மாலை 5 மணிக்கு கனத்தை பொதுமையானத்தில் நடைபெறவுள்ளது. நந்தமாலினியின் மறைவுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நந்தமாலினி காலத்தின் உண்மையான இசை யாம்பவான் என்றும் அவர் வர்ணித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். இதன் பொழுது சமகால அரசியல் நிலவரங்கள் மற்றும் தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. நீண்ட காலமாக இழுபறி நிலையில் உள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை விரைவில் நடத்துவதன் அவசியம் மற்றும் அதன் மூலம் அதிகார பரவலாக்கலை உறுதிப்படுத்துவது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மற்றும்
மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் உட்கட்டமைப்பு திட்டங்களை முன்னெடுப்பது மற்றும் பிராந்திய அபிவிருத்தி சார்ந்த பிற முக்கிய விடயங்கள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. வட பிராந்தியத்தின் வர்த்தக மற்றும் போக்குவரத்து மையமாக திகழும் காங்கேசன்துறை துறைமுக திட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அதை மேலும் விரிவுபடுத்தி பிராந்திய தொடர்பாடலை வலுப்படுத்துவது தொடர்பிலும் இதன் பொழுது கலந்துரையாடப்பட்டுள்ளது. 12 வயதுடைய பேத்தியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 81 வயதுடைய முதியவருக்கு 15 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா தீர்ப்பளித்துள்ளார். வவுனியா போகஸ்வெவ பிரிவுக்குட்பட்ட வெகரத் என்ற பகுதியில் கடந்த 2020 ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான வழக்கின் குற்றப்பத்திரம் 2024 ஆண்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. வழக்கு விசாரணையின் பொழுது எதிர்த்தரப்பில் அவரது 81 வயது முதுமையை கருத்திற்கொண்டு கருணை காட்டுமாறு விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் இயற்கை பாதுகாவலர்களில் ஒருவரான பாட்டனாலேயே குற்றச்செயல் புரியப்பட்டுள்ளமை சிறுமிக்கு ஏற்பட்டுள்ள கடுமையான உளவியல் பாதிப்புகள் மற்றும் கல்வி தடைப்பட்டிருந்தமை ஆகியவற்றை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருந்தது. இதனால் எதிரி மீதான குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதால் எதிரியின் வயதை புறக்கணித்து 15 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டதுடன் அதனை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலதிகமாக 1 வருடம் சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடும் செலுத்த வேண்டும் என்றும் அதை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலதிக 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணைமடு 55ஆம் கட்டை பகுதியில் புதைகள் தோண்ட முற்பட்ட ராணுவ உயரதிகாரி உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் பொழுது புதைகள் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ உயர் அதிகாரி உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு, சிலாபம், புத்தளம் மற்றும் யாழ்ப்பாணம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து புதைகள் தோண்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணம் மற்றும் சிறிய ரக வாகனம் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நலனுக்காகவே மேகதாது அணை கட்டப்படுவதாக கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற பகுதியில் புதிய அணை கட்ட திட்டமிட்டுள்ளது. குடிநீர் தேவை மற்றும் மின் உற்பத்தி நோக்கம் கொண்ட இந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதனால் இரு மாநிலங்களுக்கும் இடையில் முறுகல் நிலை நீடிக்கும் நிலையில் மேகதாது அணை விவகாரத்தை பொறுத்தவரை குடிநீருக்கான 5 DMC நீரை தவிர அணையில் உள்ள அனைத்து நீரும் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் தமிழ்நாட்டுக்கே திறந்துவிடப்படும் என உள்துறை அமைச்சரின் முன்னிலையில் தான் உறுதி அளித்துள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்தார். எனவே தமிழ்நாடும் புதுச்சேரியும் இது குறித்து முழு நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்றும் இந்த அணை தங்களுக்காக அல்ல உங்களுக்காக மட்டுமே கட்டப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டி நீரை சேமிப்பதால் தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் பயனடையும் என்றும் மேகதாது அணை கட்டப்படாத காரணத்தால் உபரி நீர் வீணாக கடலில் கலந்துவிடும் என தெரிவித்தார். மேகதாது அணை கட்டி நீரை சேமிப்பதால் தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் பயனடையும் என்றும் கர்நாடகாவை விட தமிழ்நாடே அதிக பலன் பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் 1200 குடியேற்ற வீடுகளை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்த திட்டங்களுக்கு மேற்குலக நாடுகள் கண்டனங்களை வெளியிட்டுள்ளன. பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி மற்றும் கனடா ஆகிய நாடுகள் கூட்டாக இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த முடிவை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளன. எனவே குறித்த குடியேற்ற திட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று இஸ்ரேலை அந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. சர்வதேச சட்டத்தின் கீழ் அங்கு மேற்கொள்ளப்படும் அனைத்து குடியேற்றங்களும் சட்டவிரோதமானவை எனவும் கவலை அளிப்பதாகவும் குறித்த நாடுகள் தெரிவித்துள்ளன. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் அவசியமற்ற காணிகளை உடன் விடுவிக்குமாறு அனுர உத்தரவு. நிலமீட்பு போராட்டங்கள் தீவிரமடையும் நிலையில் நகர்வு. இலங்கையில் 3 நாட்களுக்கு துக்க தினம். பாடகி நந்தாமாலியின் மறைவை தொடர்ந்து அறிவிப்பு. மொனராகலையில் பாரிய விபத்து. 5 பலி 3 காயம்.
தமிழ்நாட்டில் நலனுக்காகவே மேகதாது அணை கர்நாடக முதலமைச்சர் தெரிவிப்பு. மேற்கு கரையில் இஸ்ரேலின் குடியேற்ற திட்டம் மேற்குலக நாடுகள் கூட்டாக கண்டனம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.